பிரின்சஸ் கட் பிளவுஸோ 3 டாட் பிளவுஸோ அழகாக தச்சிருவோம். ஆனால் அயன் பண்ணாதான் அதனோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். எப்படி அயன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எதை வச்சு அயன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிடிச்சதை இந்த பிசுரையும் இந்த பிசுரையும் இப்படி தள்ளிட்டு இது நடுவுல நல்லா அயன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளி படிய வைக்கிற மாதிரி அயன் பண்ணணும். இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை ரைட் சைடு பக்கம் திருப்புறோம். திருப்பிட்டு நம்ம ஏற்கனவே அயன் பண்ணதுனால இந்த இடம் வந்து நல்ல கோடாக ஃபினிஷிங்காக தெரியும். இதுக்கு மேலே ஒரு வாட்டி அயன் பண்ணோம்னா நம்மளுடைய டாட் வந்து ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி அயன் பண்ணணும். எதை வச்சு அயன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இது வந்து அயனிங் பில்லோ. நம்ம ப்ளவுஸை வந்து அயன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கப் ஷேப் வந்து ப்ராப்பராக வர்றதுக்கு இந்த மாதிரி பில்லோ வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கப் ஷேப் ப்ராப்பராக வரும் நம்மளுக்கு. இந்த அயனிங் பில்லோ வந்து என்னோட யூசேஜுக்காக நான் ரெடி பண்ணது. உங்களுக்கும் இது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் நான் செஞ்சு தரேன். இந்த மாதிரி அயன் பண்ணி திருப்பினோம்னா தான் நம்மளுடைய கப் ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்ல பிளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ், மேக்ஸி கிளாஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறமா பிரின்சஸ் கட் கிளாஸும் வரப்போகுது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் வகுப்புக்கு சேர்ந்து கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.